உலகத்திலே பழமையான மலையா கருதப்படுற திருவண்ணாமலை எப்படி சிவன் மலையா மாறிச்சு, அதை பத்தின பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடிமுடி காணா அண்ணாமலை. முதல்ல இந்த பேர் எப்படி வந்துச்சுங்கிற அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சாதான் இந்த திருவண்ணாமலை கோயில் எப்படி உருவாச்சுங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த உலகத்துல யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவில் வந்தப்போ அடி முடி ரெண்டுல ஏதோ ஒண்ணு யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் அந்த உலகத்திலே பெரியவங்கன்னு சொல்லி சிவன் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிரம்மா வந்து பூவோட சேர்ந்து சிவன் கிட்ட போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு. கோபம் அடைஞ்ச சிவன் ஆலம்பூ எந்த பூஜையிலும் இருக்காதுன்னு சொல்லியும் பிரம்மா இனிமேல் எந்த கோயிலையும் வழிபட மாட்டாருன்னு சொல்லியும் சாபமிட்டு இருக்காரு. அப்புறம் வானத்துல இருந்து பூமி வரைக்கும் நெருப்பா இருந்த சிவன் கோவத்துல இந்த இடத்துல மலையா மாறிட்டதா நம்பப்படுது. கொஞ்ச காலம் கழிச்சு சிவனோட கோபம் தெரிஞ்சப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் நீ மலையா இருந்தா நாங்க எப்படி உங்களை பூஜிக்க முடியும், மலையெல்லாம் போட்டு எப்படி வழிபடுறதுன்னு கேட்டதுக்கு சிவன் மலைக்கடியில மகிழ மரத்துல ஒரு சுயம்புலிங்கமா தோன்றி இருக்காரு. அந்த சுயம்புலிங்கம் தான் இப்ப திருவண்ணாமலையில இருக்க அண்ணாமலையார் கோயிலா மாறி இருக்கு. காலப்போக்குல படிப்படியா கோயில் விரிவடைஞ்சு 1617 ஆண்டுல விஜயநகர பேரரசு ஆண்ட கிருஷ்ணதேவராயரால 217 அடியில ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டிலே 2வது உயரமான ராஜகோபுரம். சுமார் 1000 ஆண்டுகள் படிப்படியா கட்டப்பட்ட திருவண்ணாமலை கோயில் இன்னைக்கு 24 ஏக்கர்ல 9 கோபுரம், 6 பிரகாரம், 148 சன்னதி, 30 விநாயகர் கோயில், இப்படி இன்னைக்கு பறந்து விரிஞ்சு இந்தியாவிலே ஒரு பிரம்மாண்டமான கோயிலா காட்சி அளிக்குது. இந்த திருவண்ணாமலை கோயில்ல அண்ணாமலையார் கோயிலோட மலையை சுத்தி வரதே சிறப்பா கருதப்படுது. பௌர்ணமி நாட்கள்ல மட்டும் இல்லாம எல்லா நாட்கள்லயுமே திருவண்ணாமலையில கிரிவலம் போலாம். நீங்க கிரிவலம் போயிருக்கீங்களா? போயிருந்தா எத்தனை டைம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.